இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கெட்டிக்காரத்தனம் வேணும். நீங்க எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கிறதோட நிறுத்திக்கணும். இல்லைன்னா எனக்கு எது நல்லதோ அதைத்தா. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன கேட்டார்? மையல் மானுடமாய் நான் மயங்கு வழி ஐயனே நீதான் தடுத்தாட்கொள்ள வேண்டும். நான் எப்பெல்லாம் தப்பு பண்றேனோ அப்ப நீ வந்து தடுத்தாட்கொள்ளு. நான் நாளைக்கு தப்பு பண்ணா வா, நாளானைக்கு தப்பு பண்ணா வான்னா அடுத்த நாள் விட்டுருவான். எப்ப பண்ணினாலும் நான் எப்ப மயங்கினாலும் நீ வந்து காப்பாத்தணும். தலைமையில துண்டை போட்டு ஓடி வந்தான் ஆண்டவன். எனக்கு எனக்கு எது நல்லதோ அதை செய். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்க, பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணு படிச்சிருக்கா, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, வரதட்சணை தர்றான், எல்லாம் இருக்கு. கடவுள்கிட்ட போய் கேட்குறீங்க, அப்பா என்ன கேட்கணும்? நம்ம என்ன கேட்கிறோம்? அப்பா எல்லாம் நல்லா இருக்கு, எப்படியாவது இந்த இடத்த முடிச்சு வை. தப்பு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது வரதட்சணையும் பணமும் பையனோட அழகும் படிப்பும் சொத்தும் தான். அதுக்கு மேல ஏதாவது ஒரு குறை இருந்தா நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அப்ப என்ன கேட்கணும்? அப்பா இதனால நல்லது நடக்கும்னா முடிச்சு வை, அப்படி கேட்கணும். அதை விட்டுட்டு இது எப்படியாவது முடிச்சு வை, நாசமா போ, முடிச்சு வைப்பா. அப்புறம் ஐயோ உன்னை கேட்டுத்தானே கல்யாணம் பண்ணேன், உனக்கு குழந்தை இல்லையா, பேசாம இரு, குடு குடு குடுன்னு போய் பூ போட்டு கேட்கறது. ஒரு கோயிலில் போய் ஒரு தடவை கேட்டால் பூவெல்லாம் விடுறோமா? 3 தடவை போடு. சரி, சிவன் கோயிலில் வரலையா, பெருமாள் கோயிலுக்கு போ, பெருமாள் கோயிலுக்கு வரலையா, மாரியம்மன் கோயிலுக்கு போ. விடுறதில்ல. அவன் பார்க்குறான். எப்படி ஐஸ்கிரீம் கேட்டால் குழந்தைக்கு அம்மா வாங்கி தர மாட்டேன்பா. டே சளி பிடிக்கிண்டா. அது தெருவில் பிடித்து உருண்டு உருண்டு அழுது. போறவங்களாம் ஏமா குழந்தை தான் அத்தனை அழுதே கூட, அவளுக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவா. நாம கடைசியில் என்ன பண்றோம்? சனியனை மானத்தை வாங்க தொலைச்சிக்கோ. கஷ்டப்பட போறது யாரு? அந்த குழந்தைக்கு தான் காய்ச்சல் வந்து திண்டாட போகுது. அது மாதிரி நாமளும் அவன் கொடுக்கலையா, சரி நம்ம நல்லதுக்கு தான் பேசாம இருக்கணும். குடு 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 குடுன்னு அடம் பிடிச்சா தொலைச்சிக்கோங்கிறான். குழந்தை இல்லாத குழந்தை கொடுக்க, அது வளர்ந்து போய் அப்பனுக்கு 1008 திண்டம் தொல்லையை கொடுக்குது. அப்போ ஏழுமலையானே, ஓ மலைக்கு நான் நடந்தே வந்தேனே, 4 வருஷம் வந்தேனே, நீ எனக்கு குழந்தைய கொடுன்னு கேட்டேனே, நீ குழந்தைய கொடுக்காம மலை மேல இருக்கிற குரங்க பிடிச்சி அனுப்பிட்டியன்னா நீ ஏன் கேட்ட? அவன் குரங்கையும் கொடுப்பான், கோட்டானையும் கொடுப்பான், நீ கேட்க கூடாது. அவனுக்கு தான் தெரியும் எதை கொடுக்கணும்னுட்டு. அதனால எனக்கு எது நல்லதோ அதை செய். எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. இங்க